ஒரு 4 சின்ன பசங்க கடற்கரையில ஒரு குரங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குரங்கு கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதோட உடம்பு அப்படியே பெருசா மாறி நம்ம கேட்டதை நிறைவேற்றிடும். ஆனா அது கொடுத்ததெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அது கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு விஷ் தான் கேட்க முடியும். அதுக்கு மேல கேட்டா அந்த குரங்குடைய பாடி ரொம்ப வீக் ஆகி இறந்தே போயிடும். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த குரங்க காணோம்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்களும் ஒரு வேட்டைக்காரனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த வேட்டைக்காரன் காரு பங்களான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறிட்டு இருக்கான். என்னடான்னு உள்ள போய் பார்த்தா அப்பதான் தெரியுது அவன் அந்த குரங்கு பிடிச்சி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு அதுகிட்ட நிறைய விஷ் கேட்டு தான் இப்படி மாறி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த குரங்குடைய தலையில கரண்ட் ஷாக் கனெக்ஷனை கொடுத்து அதோட ரிமோட்டை இவன் கையில வச்சிருக்கான். அதை பார்த்து அந்த பசங்க அந்த வேட்டைக்காரங்க கிட்ட போய் இந்த குரங்கு கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு விஷ் தான் கேட்கணும், இல்லனா அது ரொம்ப வீக் ஆகி இறந்து போயிடும்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவன் அந்த பசங்களையே ஷூட் பண்ண வரான். உடனே அந்த குரங்கு அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட என்ன விஷ் வேணா கேளுங்க, அதை நான் பண்றேன்னு சொல்லுது. உடனே அந்த வேட்டைக்காரன் எனக்கு இந்த வீடு முழுக்க தங்கத்தால நிறையணும்னு கேட்கறான். சரி ஓகேன்னு அந்த குரங்கும் அதோடைய பவரை யூஸ் பண்ணி அதோட உடம்பு அப்படியே பெருசா ஆக்கி அந்த விஷயம் நிறைவேற்றிட்டு அப்படியே பயங்கர டயர்ட்ல சோர்ந்து விழுந்துருது. அந்த நிலைமையிலயும் அந்த குரங்கு அந்த பசங்க கிட்ட நீங்க உடனே இந்த பில்டிங்கை விட்டு வெளியில ஓடிடுங்கன்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தா அந்த வீடு முழுக்க தங்கத்தால நிறைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த வேட்டைக்காரன் சந்தோஷம் தாங்க முடியாம அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த சின்ன பசங்க அந்த குரங்கையும் தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா வெளியில ஓடிடுறாங்க. வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு ஃபுல்லா தங்க காசு நிறைஞ்சு அதுலயே அந்த வேட்டைக்காரன் புதஞ்சு போயிடுறான். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா நிறைஞ்சதால அந்த வீடே விரிசல் விட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. இப்போ எல்லா மேஜிக்கும் போயிட்டு அந்த வேட்டைக்காரன் இப்போ பழைய நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா அந்த வீடு முன்னால ஃபுல்லா விரிசல் விட்டு இருக்கோம்ல, அது இப்போ ஃபுல்லா உடைஞ்சு அந்த வேட்டைக்காரன் மேலேயே விழுந்து அவன் கடைசியில இறந்தே போயிடுறான்.